அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் டிவைனர் மாஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நிலத்தடி நீர் ஆய்வு செய்யக்கூடிய இடம் மல்லியம்பட்டி குண்டலப்பட்டி அருகில் பக்கத்தில் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே தான் நிலத்தடி நீர் ஆய்வுக்காக நம்ம வந்திருக்கோம். நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய பொருட்களுக்கு நம்மளுடைய சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அது பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த காலகட்டம் கடும் வறட்சியான நேரம், எல்னினோவால் பாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு. ஸோ அந்த எங்கே பார்த்தாலுமே கடும் வறட்சி. ஸோ அந்த வறட்சியான நேரங்களில் விவசாய மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த வறட்சியான நேரங்களில் உங்களுக்கு நீரோட்ட தடயங்களை நம்ம ட்ரில் பண்ணும் பொழுது ஒரு சாதாரண ஒரு அறிகுறிகள் நமக்கு தென்பட்டால் கூட போதும் நினைங்க. ஏன்னா கடுமையான வறட்சியான நேரத்தில் நம்ம ஆய்வு பண்ணிக்கிருக்கோம். ஸோ எல்லாமே நீர்மட்டங்கள் எல்லாமே ஏரி குளங்கள் எல்லாத்துலேயுமே வத்த குறைய நமக்கு பூமிக்குள்ளேயும் அதனுடைய சரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நிலத்தடி நீர்மட்டம் சரிவு அப்படின்னே ஆய்வுகள் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு போதுமான அளவு தண்ணி நமக்கு இப்போதைக்கு பயன்பாட்டு கிடச்சா போதும்னு நினைங்க. ஸோ அதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நிறைய தண்ணி தயவுசெய்து இப்போ இந்த வறட்சியான நேரங்களில் எதிர்பார்க்காதீங்க. எல்லா நேரங்களையும் நான் சொல்ல வரல. இப்போ இந்த எல்னினோ காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி கிடச்சாலே போதும்னு நினைங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம ஆய்வு செஞ்சுருக்கோம். அறிவியல் ரீதியான ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கோம். இங்கே நம்ம ஆய்வுகள் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பெஸ்ட்டு பாயிண்ட்டு எங்கே நல்லா இருக்குன்றதை பார்த்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இங்கே நம்மளுடைய சர்வே டைம் கிட்டத்தட்ட இங்கே 3 hours 4 hours எடுத்திருக்கு. ஆய்வு பண்ணி இவங்களோட லேண்டில் பல்வேறு இடங்களில் ஆய்வு பண்ணி அதில் எங்கே நல்ல பாசிபிள் இருக்குது, எங்கே நிலத்தடி நீர் உறிஞ்சுற தடயங்கள் அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல ட்ரில் போட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் கிடைக்கும். இவங்களுக்கு விவசாய நிலம் இது. கிணறு மட்டும்தான் இவ்வளோ நாளாக பாய்ச்சிக்கு இருந்திருக்காங்க. ஸோ அந்த கிணத்துல இன்றைக்கி இவ்வளோ நாள் ஓடுன்னு அந்த கிணத்துல இன்றைக்கி தண்ணி இல்லை. ஸோ கடுமையான வறட்சி காலமாகிருச்சு. ஸோ அதனால தான் இப்போ அவங்க ஒரு போர் போட்டால் நம்ம விவசாயம் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பாயிண்டில் எப்படி தண்ணி வருதுன்றதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ.